வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். தமிழ்நாட்டில் தினமலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை இருக்கிறது. இந்த பத்திரிகை இன்றைய தினம் ஒரு கார்ட்டூனை வெளியிட்டிருக்கிறது. அதாவது கார்ட்டூன் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களை ஒரு ஆடு மாதிரி ஆட்டினுடைய தலையை மாதிரி வச்சுக்கிட்டு அவனுடைய பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் இந்த ரெட்டை இலையை வச்சு அப்படியே இந்த ஆட்டுக்கு காமிச்சு அதிமுகவோடு கூட்டணி வைக்க கட்டாயப்படுத்தப்படுகிறார் தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில போட்டு இன்றைக்கு ஒரு கார்ட்டூனை, ஒரு கேலி சித்திரத்தை போட்டிருக்கிறாங்க. இந்த செய்தியை இன்னைக்கு பார்த்த உடனே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு மிக கடுமையாக கோபம் வந்து மிகப்பெரிய கொந்தளிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் அதற்கு எதிராக கண்டன அறிக்கையையும் பதிவு செய்திருக்கிறார்கள். நாம கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானவர்கள் கிடையாது. ஆனா அதே நேரத்தில் கருத்துக்களை எந்த அளவுக்கு மாண்போடும் நாகரிகத்தோடு வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படை அறிவு இந்த தினமலத்துக்கு கிடையாது. அந்த தினமலம் இது மட்டும் இல்ல, இன்னைக்கு மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியும் தமிழ்நாட்டில் பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த தினமலத்தினுடைய இந்த சர்ச்சைக்குரிய இந்த கார்ட்டூன் அது சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பேச இருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தமிழ்நாட்டில் ஒரு சில குறிப்பிட்ட சமூகத்தாலையும் கொஞ்சம் பேராலையும் பார்க்கக்கூடிய படிக்கப்படக்கூடிய ஒரு பத்திரிகை அப்படின்னு சொன்னா அது தினமலர் தான். ஏழை மக்களுடைய, எளிய மக்களுடைய, சாதாரண பாமர மக்களுடைய, அன்றாட உழைக்க மக்களுடைய நன்மதிப்பை பெறாத ஒரு பத்திரிகை எது அப்படின்னு சொன்னா இந்த தினமலம் தான். இந்த பத்திரிகை குழந்தைங்க அல்லது பெரியவங்க போயிட்டு அதை தூக்கி தொடச்சி போடுறதுக்கு கூட லாய்க்கு இல்லாத ஒரு பத்திரிகை தான் இந்த தினமலம் பத்திரிகை. இந்த பத்திரிகை தொடர்ந்து தமிழ்நாட்டில் அந்த தமிழக அரசினுடைய பெரிய மக்களுடைய திட்டங்களை கேவலப்படுத்தி எழுதுறது, அதாவது ஒரு ஜாதிய மேலாதிக்க சிந்தனையோட தொடர்ந்து இந்த தினமலர் சொல்லக்கூடிய இந்த பத்திரிகை தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில வன்மத்தை கக்கிட்டு வராங்க. சோ இன்னைக்கு தளபதியினுடைய இந்த கேலி சித்திரம் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் சர்ச்சைக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு பத்திரிகை அப்படின்னு, அதாவது தமிழ்நாட்டு மக்களால், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களாலையும் காரி துப்பக்கூடிய அளவுல ஒரு பத்திரிகை இருக்கும் அப்படின்னா அது தினமலம் தான். இன்னைக்கு மட்டுமல்ல இந்த சர்ச்சை இவர்களுக்கு உருவாகிறது. இதற்கு முன்பாக அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் நினைக்கிறேன். கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக தமிழக அரசு கொண்டு வந்த அந்த காலை உணவு திட்டம், அந்த காலை உணவு திட்டம் அதுல ஏதாவது குளறுபடிகள் இருக்கிறது, அதுல மாற்றுக்கருத்து இருக்குன்னா அதை நேர்மையாக வச்சிருக்கணும் அந்த செய்தி. ஆனா இந்த தினமலம் பத்திரிகை எந்த மாதிரி செய்தி வெளியிட்டாங்க தெரியுமா? காலை உணவு அந்த திட்டத்தை கண்டிச்சு அந்த திட்டத்திற்கு எதிராக கருத்து பதிவு செய்யறாங்களா? எப்படி? அரசு பள்ளி கக்கூஸ் நிரம்பி வழிதான். காலை உணவு திட்டம் கொடுக்கறதுனால அரசு பள்ளி கக்கூஸ் நிரம்பி வழிதுன்னு சொல்லி பத்திரிகை செய்தி போட்டு அதன் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் கடுமையான கண்டனத்திற்கு உள்ளாகி கடைசியில ஆளாளுக்கு கைவிரிக்கிறான். இது எங்களுடைய பதிப்பகம் கிடையாது, இது அந்த மாவட்டத்தினுடைய பதிப்பகம், அவங்களுக்கு தான் வேலை அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக கண்டனத்திற்கு உள்ளானது இந்த தினமலம் பத்திரிகை. சரி, அது மட்டுமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியும் பல விஷயங்கள்ல இந்த தினமலம் பத்திரிகை ஒட்டுமொத்தமாக அயோக்கியத்தனமாக நடந்திருக்கிறது. குறிப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் ஜம்மு காஷ்மீரை வந்து இரண்டாக பிரித்தார்கள், இரண்டாக மத்திய அரசு பிரிச்சாங்க. சோ அந்த டைம்ல இந்த தினமலம் பத்திரிகை ஒரு செய்தியை தமிழ்நாட்டில் பதிவு செய்து என்ன அப்படின்னா, தமிழ்நாடு இரண்டாக உடைகிறது, கொங்கு தமிழ்நாடு தனியாக உருவாகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்லைனை போட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தோடு இந்த தமிழ்நாட்டை பிரிச்சு, அதாவது தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய இந்த ஆட்சிக்கும் சரி தமிழக மக்களுக்கும் சரி ஒரு நிம்மதி இருக்கக்கூடாது, இங்கே எப்படியாவது ஒரு குழப்பத்தையும் ஒரு கலயபரத்தையும் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்ப்பன மேலாதிக்க சிந்தனையோடு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடைய இந்த தினமலம் பத்திரிகை தொடர்ந்து அவதூறான செய்திகளையும் அருவறுப்பான செய்திகளையும் போட்டு வராங்க. சோ அதுல ஒரு பங்கு தான், அதுல ஒரு விஷயம் தான் அந்த தமிழ்நாடு வந்து இரண்டாக பிரிகிறது, கொங்கு தமிழ்நாடு தனியாக உருவாகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஜேபியினுடைய அஜெண்டாவை வச்சு இந்த தினமலம் பத்திரிகை ஒரு செய்தி வெளியிட்டு. சரி, அது மட்டுமான்னு கேட்டா அது கிடையாது. தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி, அதாவது இவர்களுக்கு எளியவர்கள் ஆட்சிக்கு வருவதோ, அதிகாரம் வருவதோ, அல்லது எளியவர்களுக்கு மரியாதை கிடைப்பதோ, எளியவர்களுக்கு நல்ல அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் போறதோ, எளியவர்களுக்கு சம உரிமை சமத்துவம் நிலைநாட்டப்படுவதோ இவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாதவர்கள். குறிப்பிட்டு சொல்லணும்னா பார்ப்பன பிராமண மேலாதிக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை தான் தினமலம். கேட்டான் தமிழ்நாட்டினுடைய நம்பர் 1 பத்திரிகைன்னு சொல்லுவான். முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய அஜெண்டாவையும் பிஜேபியினுடைய சித்தாந்தத்தையும்
இன்னும் சொல்ல போனா வட இந்தியாவில் கூட இந்த அளவுக்கு உண்மைக்கு புறம்பான செய்திகளை எழுத மாட்டாங்க, லாஜிக்கே இல்லாத செய்திகள் எழுத மாட்டாங்க. அந்த மாதிரி லாஜிக்கே இல்லாத செய்திகளை எழுதக்கூடிய ஒரு பத்திரிகை இந்த தினமலம் பத்திரிகை. சரியா? இவங்க எடப்பாடி பழனிசாமிய பிஜேபி கூட இத்தனைக்கும் கூட்டணியில் இருந்திருக்காரு. ஆனாலும் இந்த எடப்பாடி பழனிசாமிய மரியாதை இல்லாம தான் வெறும் பழனிசாமி, அவர் முதல்வராக இருக்கக்கூடிய டைம்ல கூட அவருடைய செய்திகளை போடும்போது வெறும் பழனிசாமி அப்படிம்பாங்க. இன்னும் மேல போய் கொரோனா காலகட்டத்தில் வெறும் பழனி அப்படின்னு சொல்லிதான் அவருடைய பேரை வந்து மென்ஷன் பண்ணி செய்தி போட்டது இந்த தினமலம் ஊடகம். அது மட்டும் கிடையாது, இதே கொரோனா காலகட்டத்தில் இந்த மக்களுக்கிடையே சமூக இடைவெளியை கடைபிடிக்க சொன்னாங்க இல்லையா, இந்த கொரோனா பரவலை தடுப்பதற்காக மக்களுக்கிடையே சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த செய்திகள் அரசாங்கத்தின் சார்பாக அறிவுறுத்தல்கள் வந்த டைம்ல அப்போ ஒரு தலையங்கம் போடுறாங்க. என்ன தலைப்பு தெரியுமா? தீண்டாமை தேவையே இன்னும் அப்படின்னு சொல்லி. அதாவது தீண்டாமை தேவைப்படுது, தீண்டாமை அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது. மனிதர்கள், அதாவது தீட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த தாழ்த்தப்பட்டவர் அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அந்த தீண்டாமையை ஆதரிக்கக்கூடிய வகையில தீண்டாமை தேவைப்படுது, இதனாலதான் அண்டைய காலத்துல தீண்டாமையை வந்து வலியுறுத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக ஒரு மானுட சமூகத்திற்கு எதிராகவே, ஒரு மனித மாண்புக்கு எதிராகவே தலையங்கம் தீட்டிய ஒரு பத்திரிகை அப்படின்னு சொன்னா, பத்திரிகைலாம் சொல்ல முடியாது இத, ஆனதுன்னு சொன்னா இந்த தினமலம் பத்திரிகை தான். அதாவது தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு சுயமரியாதைக்கும் சமூக நீதிக்கும் பேர் போகக்கூடிய ஒரு நாட்டில் இருந்துகிட்டு ஒட்டுமொத்தமாக தீண்டாமையை ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு செய்தியை வெளியிட்டது இந்த தினமலம் பத்திரிகை. அது மட்டும் கிடையாது, அவதூறு செய்தி பரப்புறதுல இவங்களை அடிச்சுக்கணும் அப்படின்னா பாலிமர் டிவி தான். இவங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டியே. அந்த மாதிரி அவதூறு செய்தி உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி புவனேஸ்வரின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகை விபச்சார வழக்குல சிக்கினாங்க. அவங்க சிக்கக்கூடிய நேரத்துல இவன் ஒரு செய்தி போடுறான். என்ன போடுறான் அப்படின்னு தெரியுமா? பத்திரிகையில பெரிய விபச்சார நடிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் வெளியிட்டார் புவனேஸ்வரின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் இருந்த முன்னணியான திரை நட்சத்திரங்களாக இருந்த பெண்கள், அதுல இந்த பிஜேபியும் இருக்குது. நமிதா, இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிறாங்க. நமிதா, நளினி, மஞ்சுளா, ஸ்ரீபிரியா, ஷக்கீலா, அஞ்சு, இந்த மாதிரி நடிகைகளுடைய போட்டோவை போட்டு பெரிய விபச்சார நடிகைகள் சொல்லி செய்தியை வெளியிட்டாங்க. சோ அந்த டைம்ல திரையுலகத்தை சேர்ந்தவர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒட்டுமொத்தமானவர்களும் மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள். திரைத்துறையை சேர்ந்தவர்கள் மிக கடுமையாக போராட்டத்தை நடத்தினார்கள். கடைசியில தினமலருடைய தலைமை அலுவலகத்தில் போய் அதனுடைய எடிட்டர் லெனின் சொல்லக்கூடிய ஒருத்தரை அன்றைய அரசாங்கம் கைது செஞ்சது. அது மட்டும் கிடையாது, இவன் எந்த அளவுக்கு மோசமான ஒரு 3ஆம் தர பத்திரிகை அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பெண்களை எல்லாமே இவன் வந்து அந்த அளவுக்கு கேவலமாக எழுதக்கூடிய ஒரு தேர்ட் ரேட்டர் புறம்போக்குன்னு சொல்லலாம் தினமலத்தை. அதனுடைய தலைவர் யாருன்னா டாக்டர் ராமசுப்புன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். அவர் தான் தினமலர் பத்திரிகை நடத்துறாங்க. சரியா? அந்த பத்திரிகையில என்ன எழுதுனாங்க அப்படின்னா, அதாவது பெண்களுக்கு இலவச பஸ் வசதி ஏற்படுத்தி கொடுத்தார்கள் இல்லையா முதல்வர் அவர்கள். அப்போ அந்த 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 சட்டத்துக்கு, அதாவது அந்த திட்டத்தை எதிர்த்து ஒரு செய்தி வெளியிடுறாங்க. பெண்கள் இலவச பயணம் மறுபரிசீலனை செய்யலாமே அப்படின்ட்டு. அதுல ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றோம் அப்படின்னா, வீட்டை மட்டும் பராமரித்து வந்த பெண்கள் பலர் இப்போது பக்கத்து கிராமங்கள் நகரங்களுக்கு சென்று விட்டு சௌகரியம் போல வீடு திரும்புகின்றார்கள். இந்த அயோக்கிய பயல, என்ன அர்த்தத்துல நீ இந்த செய்தியை வெளியிட்டு இருக்கிற? நீ எந்த அர்த்தத்துல செய்தியை வெளியிட்டு இருக்கிறா? இலவசமாக பெண்களுக்கு பஸ் வசதி கொடுக்கறதுனால இந்த பெண்கள் ஊர் மேயுது அப்படிங்கிற அடிப்படையில ஒரு செய்தியை இந்த பத்திரிகை வெளியிட்டுக்கிட்டு, இன்னைக்கும் தமிழ்நாட்டில் இந்த பத்திரிகை, இந்த செய்தியை டெய்லி அந்த பத்திரிகை வருது அப்படின்னு சொன்னா, இந்த பத்திரிகை படிக்கக்கூடிய மனுஷன் எந்த மாதிரி மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சைக்கோவா இருப்பான். இந்த பத்திரிகையை படிக்கக்கூடியவன் எந்த அளவுக்கு ஒரு சைக்கோவா இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டி இருக்கிறது. இந்த மாதிரி பத்திரிகை எல்லாம் முதல்ல வீட்டுல வாங்கலாமாடா. ஒரு ஆபாச பத்திரிகையும் கூட இந்த அளவுக்கு மோசமா இருந்தது. அந்த அளவுக்கு மோசமாக எழுதக்கூடிய ஒரு பத்திரிகை. சோ இது மட்டும் கிடையாது, இவனுடைய மனிதனையும் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. இலங்கையில ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு தேவாலயத்தில் நடந்துச்சு ஈஸ்டர் தினத்தண்டைக்கு. அன்றைக்கு அதை செய்தியை போடுறேன்னு சொல்லிட்டு இவன் போட்ட செய்தி ஓ சேசப்பா அப்படின்னு சொல்லிட்டு போடுறான். அப்ப எந்த அளவுக்கு வன்மம் நிறைஞ்சிருக்கு பாருங்க, எந்த அளவிற்கு குரோதம், எந்த அளவிற்கு மனித மாண்பே இல்லாத, மனசாட்சி இல்லாத நபர்கள் இந்த பத்திரிகையில வேலை பார்ப்பான். எந்த அளவிற்கு ஒட்டுமொத்தமாக அந்த சமூகத்தின் மேல ஒரு சிறு துளி அக்கறை கூட இல்லாத அயோக்கியர்கள் தான் இந்த பத்திரிகையை தினசரி வீட்டுல வாங்கி படிப்பான்.
இந்த பத்திரிகையில இதனுடைய இணை ஆசிரியர் ஒருத்தர், அவர் பேர் வந்து லட்சுமிபதி, அவருக்கு பத்மஸ்ரீ விருது. ஏன்னா பத்திரிகை துறையில அப்படியே ஊடகத்துறையில செஞ்சு கிழிச்சுட்டானுங்க இவனுங்களுக்கு. மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது ஒரு கேடு இருக்கு. இந்த பத்மஸ்ரீ விருதை இதை விடவும் கேவலப்படுத்த முடியுமா? ஏன் பத்மஸ்ரீ விருது கொடுத்தாங்க? முழுக்க முழுக்க பிஜேபிக்கு சிங்சாங் அடிச்சு, பிஜேபியினுடைய சித்தாந்தங்கள், பிஜேபியினுடைய கொள்கைகள், பிஜேபியினுடைய ஊதுகுழலாக தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய ஒரு பிஜேபின்னு கூட சொல்ல முடியாது. இவனுங்க முழுக்க முழுக்க பார்ப்பன ஆதிக்கத்தோடு பிஜேபியில் இருக்கக்கூடிய அண்ணாமலையே ரொம்ப தரக்குறைவா எழுதக்கூடியவன் இவன். பிஜேபியில இருந்தா கூட அண்ணாமலையே தரக்குறைவா எழுதுவான். ஆனா ஹெச் ராஜாவையோ நிர்மலா சீதாராமனையோ தரக்குறைவா எழுத மாட்டான். ஆனா அண்ணாமலைய, வானதி சீனிவாசனை இவங்களை பத்தி செய்தி போடும்போது, கார்ட்டூன் போடும்போது, அதுலயும் தமிழிசை சவுந்தரராஜனை பத்தி ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க. எவ்வளவு அயோக்கியத்தனமான கார்ட்டூன் தெரியுமா? அவருடைய, அதாவது அவரை மென்ஷன் பண்ணி போடும்போது ஒரு கருத்த உருவம் போட்டு அவருடைய முடியெல்லாம் ஒரு மாதிரி சிலிச்சுக்கிட்டு நிக்கிறது மாதிரி ஒரு போட்டோவை போடுற. அத்தனைக்கு அவர் வந்து ஆளுநராக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில். ஆனா அதே இது நிர்மலா சீதாராமனுக்கு இப்படி போடுவானா? அதே இது மற்ற பிஜேபியினுடைய மாநில நிர்வாகிகளுக்கு, பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்களை பத்தி இவன் இப்படி போடுவாரானா? போட மாட்டான். அப்ப இவர்கள் எளியவர்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னாலே இவனுக்கு ஒரு தனி எரிச்சல் தான். இவனுக்கெல்லாம் நல்ல பாடம் கற்றுக் கொடுப்பதற்கான அரசாங்கம் தமிழ்நாட்டில் உருவாகல. இப்போ பத்திரிகை சுதந்திரத்திற்கு நாம எதிர் கிடையாது. இப்ப பத்திரிகைகள் தங்களுடைய கருத்துக்களை வைக்கணும் அப்படின்னு சொன்னா ஆபாசம் இல்லாமல், அருவருக்கத்தக்க வகையில இல்லாம, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நேர்மையான முறையில தங்களுடைய கருத்துக்களை வைக்கிறதுல நம்ம எப்பவுமே தடை சொல்லல. ஆனா பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல சகட்டு மேனிக்கு, அதுலயும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களால் மிகப்பெரிய அளவுல அன்போடு பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் தளபதி விஜய் அவர்கள், அவரை பத்தி இந்த அளவுக்கு ஒரு மோசமான கேலி சித்திரத்தை அப்படின்னு போடுறான் அப்படின்னா எந்த அளவுக்கு வன்மம் நிறைந்த கூட்டமாக இது இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். அன்பு சகோதரர்களே, இந்த தினமலர் பத்திரிகை, நான் எல்லாம் தினமலர் பத்திரிகை படிக்கவே மாட்டேன், வாங்கவே மாட்டோம். எத்தனையோ பத்திரிகைகள் படிக்கும், அதெல்லாம் தொடவே மாட்டோம். அப்படியே கூடி போனா வாங்கினா எதுக்கு வாங்குவோம் அப்படின்னா, எங்கேயாவது பஸ் ஸ்டாண்டு, ஏதாவது வெளியூருக்கு ஏதாவது போகும்போது ஏதாவது வாமிட் பண்ணணும், ஏதாவது துடைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பத்திரிகையை வாங்குறதுக்கு. அதை தவிர இந்த பத்திரிகை ஒரு மண்ணாங்கட்டிக்கும் பிரயோஜனப்படாது. நம்ம முழுக்க முழுக்க இவனுங்களுக்கு இந்த வீடியோ மட்டும் போதாது, முழுக்க முழுக்க இதனால் வரையிலும் தளபதியினுடைய ரசிகர்கள், தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் தினமலர் பத்திரிகையை வாங்கி படிக்கிறீங்கன்னா இனிமே தயவு செஞ்சு வாங்கி படிக்காதீங்க. இவர்களுடைய யூடியூப் சேனல், இவர்களுடைய ஃபேஸ்புக் தளத்தை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இவங்களுக்கு புத்தி வரும். இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.